விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி குறித்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லையாப்பா, அது அப்படியே என்னமோ டிஎன்விஎஸ்ஆர்பியே அப்படியே ஸ்தம்பிச்சு போனது மாதிரி நிற்கிது. அந்த பழைய உத்தரவு தான் 28/10/2024 அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார்ல, எனக்கு அந்த 15 காலத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இன்னும் கிடந்து முக்குறாங்க. டிஎன்விஎஸ்ஆர்பி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உத்தரவு போட்டு இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆச்சுல. இப்போ இந்த மாதம் அந்த விசாரணைக்கு வந்திருந்த நேரம் கூட அந்த 7/1/2025 வந்திருந்த நேரம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அப்போ லீவில் இருந்தாங்க. ஆனால் டிஎன்விஎஸ்ஆர்பி லிஸ்ட்டை கொடுக்குறதுக்கே தயாரில் இல்லைல்ல. அதனால் அதே ஸ்டேட்டு தான் இருக்குது. அது முதல்ல ஆஸ்பிரன்ஸு தெரிஞ்சுக்கோங்க. அவர்களால் கொடுக்க முடியுதா என்னவோ எனக்கு தெரியல. இப்போ இது ஓரளவுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனம் எல்லாம் ஈர்க்கப்பட்டுருச்சு. தொடர்ச்சியாக எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவர் திரு அன்புமணி ராமதாஸ் அதிமுக தரப்பிலிருந்து, இவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து, இவர் அமமுக திரு டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து எல்லா இதுலேயும் பேசுகிறாங்க. அதில் கூட அவர் இப்போ இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தொடரில் அவர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அவர் காமராஜர் சட்டமன்றத்திலேயே அந்த பிரச்சனையை எழுப்பினார். அது முடிஞ்சு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 29/1/2024 தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் காவல்துறை நன்னடத்தை சரிபார்த்தும் தேர்ச்சி பெற்று யார் யாருக்கு LNDSI என்று யார் யாருக்கு AR DSP SFO SI எல்லாம் உத்தரவுகள் வழங்கப்பட்டு விட்டன. பின் 3/10/2024 அன்று ஏதோ காரணங்களை காட்டி அறிவிக்கப்பட்ட இறுதி தேர்வு பட்டியலில் 41 இளம் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் வாரியம் தவறுதலாக எடுத்து விட்டதாக கூறி உத்தரவு ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் கடிதம் பெறப்பட்டிருக்கிறது. இது 41. இதுக்கெல்லாம் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்லணும். இதெல்லாம் அவை குறிப்பில் ஏற்ற முடியாது. நீங்க ஏற்ற தாங்க. இல்ல நீங்க சொல்றது இப்படி ஒரு உத்தரவு இருக்குன்னா சொல்லணும். இல்ல அது உத்தரவு இல்லாம சொல்ல முடியாது. இல்ல இளைஞர்களை பேரத்தோடு ஆதாரத்தோடு அந்த 41 இளைஞர்களை உங்களே சந்திக்க சொல்கிறேன். ஆதாரம் இருக்கிறது. அவருக்கு உத்தரவு பெறப்பட்டு நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க, நன்றி சொல்லுங்க. எங்களுடைய உறுப்பினர் சொன்னதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கணும். இது இவ்வளோ பெரிய மேட்ரு சொல்கிறாருல்ல, அப்படியாங்க டிஎன்விஎஸ்ஆர்பியை கேட்டு அது என்னன்ற பதிலை இந்த மாண்புமிகு உறுப்பினருக்கு நம்ம அந்த அவையில் சொல்கிறோமுங்க. அப்படித்தானே சொல்லணும். அந்த சபாநாயகர் ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னாச்சும் தெரியுமா? ஆட்சியாளருக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சொன்னாரா? ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்கன்றதுக்கு கூட அவர் என்ன ஆதாரத்தை சொல்கிறாரு? டிஎன்விஎஸ்ஆர்பியில் நான் கேட்டேன், அவங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க, நீங்கள் வாட்டுக்கு எதையாச்சும் பொய்யா பேசாதீங்க இப்படின்றதா? எதைன்னு எதிர்கட்சிக்காரர்கள் சொன்னால் அது ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு சட்டசபையில் சொல்லக்கூடியதுக்கு அந்த சட்டசபை சபாநாயகர் சொல்லக்கூடிய பதிலை பார்த்துக்குங்க. சரி, ஆட்சியாளருக்கு தெரியல, டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு தெரியும்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. கேஸில் கோர்ட்டில் அந்த கேஸு பெண்டிங் இருக்குது. அந்த 15 காலத்தில் நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்துட வேண்டியதானே? சரி, அந்த 15 காலம் ஃபில்லப் பண்ணி அந்த லிஸ்ட்டு தானே கேட்குது கோர்ட், வேறு ஒன்றும் கேட்கலையாங்க. அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அதுவே ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கான சும்மா ஒரு மொட்டை தலையம் குட்டையில் விழுந்த கணக்கில் தான் ஒரு ரிசல்ட் போட்டிங்களா? அதுவே எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? யார் உங்கள் ஆஃபீஸு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சிஸ்டத்துலேருந்து எடுத்து கொடுத்தது இது தாங்க ஃபைனல் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்ததை அதை கொண்டு கொடுத்துட்டீங்களா? அந்த அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் இந்த செலெக்ஷன் நடக்குது அப்படின்றது தெரியுமா தெரியாதா? இதுதான் கேள்வி. ஏங்க அந்த சாதாரணமாக ஒரு ரிசல்ட்டினுடைய கிளாசிஃபிகேஷன் இப்படித்தான் 15 காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இதுபடி தாராளமாக அப்படி எடுத்திருந்தோம்னா அதான் கொடுத்துருந்துருக்கலாம்ல. இதில் முதல்ல ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் வெளியிட்டதுக்கு பிறகு, ஏன்னா அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் வெளியிட்டதுக்கு பிறகு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் ஒரு ரிசல்ட் வெளியிடுறீங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டு கால இந்த காவல்துறை சரித்திரத்தில் இல்லாத ஒன்று.
இப்போ போலீஸ் செலெக்ஷன் கூட விட்டீங்க, 3600 பேருக்கு இது கொடுத்தீங்க. ஒரு ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே ஏதோ பண்ணி விட்டீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை வராது, அதில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பெருசாக கேட்டால் கூட இப்போ இந்த ட்ரைனிங் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டு ஐயா தப்பாக போட்டவங்க அதில் ஒரு 100 பேர் வெளியே போய்க்கப்பா புதுசாக சேர்க்குறேன் அப்படின்னு தான் சிக்கல் வரும். அந்த சிக்கலை போட்டிங்கல்ல, அது வந்து முதல் தப்பு. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, 50 ஆண்டு கால தெரிஞ்ச வரலாற்றில் இல்லைங்க. அப்போ வந்து 76, 79 டிஎன்பிஎஸ்சி எடுத்துச்சு. அப்போல்லாம் வெறும் வந்து பியூசி தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துச்சு, அது பாட்டுக்கு போச்சு. அப்புறம் வந்து 81 எடுத்தாங்க, டிபார்ட்மெண்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு, கிரவுண்ட் செலெக்ஷனோட கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் 87 செலெக்ஷன் சொல்கிறோம்ல, 87 பேட்சுன்னு சொல்லி அவங்கள வந்து 84 எடுத்தாங்க, அதுவும் டிபார்ட்மெண்ட்டு தான் எடுத்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு வர்றதுனா 94 எடுத்தாங்க, 96 பேட்ச், 97 பேட்ச், அதெல்லாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுலேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துலேயுமே கூட டிபார்ட்மெண்ட் எடுக்கையிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி எடுக்கையிலையும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுக்கையிலையும் சரி, இதற்கு முன்பாக ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அறிவித்ததுக்கு பிறகு ஐயோ தப்பாக போட்டவங்க அழிச்சு கிழிச்சு இன்னொருக்கா போடுறவங்க அப்படின்ற விளையாட்டே கிடையாது. ஏன்னா அது டிஎன்யூஎஸ்ஆர்பி பண்ணினா மிகப்பெரிய குளறுபடி. அப்படியே இருந்துச்சுன்னா அவங்க கேஸ் போட்டு தானே வந்தாங்க அந்த 370 பேர். அது என்ன சொல்லலாம், இந்த லிஸ்ட்டு ப்ராப்பராக தாங்க எடுத்திருக்கான், ஒரு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு இவ்வளோ ப்ரொசீஜருக்கு பிறகு எடுத்திருக்கோம், அதனால் இது ஒன்று இவங்க ட்ரைனிங் போகட்டும். அவங்களுக்குடைய தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு தனியாக அவங்க மார்க்கில் இருந்து தானே கட் ஆஃப் வைக்க சொன்னாங்க. அந்த மார்க் அடிப்படையில் இருந்து கிரவுண்ட் செலெக்ஷன் வைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம். அது ஒரு இந்த செலெக்ஷனுக்கு வாங்கின கட் ஆஃப்லாம் வரக்கூடியவர்களே கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிறேன். என்ன 10-50 பேர் கூட வரும், அவ்வளோதானே. அதுதானே ஆரம்பத்திலேருந்து சொன்னோம். அது கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன? ஒரு தவறு நடந்துச்சுன்னா எப்படி பண்ணணும், அதுதானேங்க கவர்மெண்ட்டில் கேட்டு ஒரு 10-50 வேகன்சி தான் எப்பயுமே இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதானே சொன்னேன். ஏற்கனவே ஒன்று சோறு வெந்து வடிக்க போகிற நேரம் புதுசாக ஒரு அரைக்கப்படி அரிசியை கொட்டினீங்கன்னா என்ன ஆகும்? வெந்த சோறும் கெட்டு போகும், நீங்கள் கொட்டின அரிசியும் கெட்டு போகும். இதுதான் சோறாக்குற முறையா? இப்பயும் கூட சொல்கிறேன், இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. எப்படியோ அந்த செலெக்ஷனுக்கான அந்த காலம் வயசு 15 காலம் வயசு கொடுக்காம ஆஸ்பிரண்ட்ஸும் சரி நீதிமன்றமும் சரி திருப்தி அடையாது. ஆனால் அந்த கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணுறீங்கல்ல, அந்த அதிகாரிக்கு கட்டாயம் சிக்கல். இப்போதைக்கு ஐஜி மெம்பர் செக்ரட்டரி மட்டும்தான் இருக்காங்க. மேடம் அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கட்டாயம் சிக்கல். ஆனால் வந்து எப்படினாலும் இந்த நீதிமன்றமே இந்த மாணவர்களுக்கே வந்து அவர்கள் ஒத்துக்கிட வச்சாலும் கட்டாயம் சுப்ரீம் கோர்ட் போவாங்கல்ல, போக மாட்டாங்கள? இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொன்னால் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு சும்மா உங்கள் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுதான் ரிசல்ட்டுன்னா அப்படியே கேட்டுக்கிட்டு போயிடுவாங்களே, அப்படி ஒரு நினைப்பா அவங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இங்கே போய் கேவலப்படுற மாதிரி ஆயிரும். அது கட்டாயம் கண்டனம் தெரிவிக்கும். அந்த இண்டிவிஜுவல் தனிப்பட்ட அதிகாரி இருக்கார்ல, கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணக்கூடிய, அது ஐஜி மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கலாம், இல்லை வேறு யாரையா நீங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ண வைக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதிமன்றம் கண்டனத்திற்கு உள்ளாவார்கள், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா இல்லைன்னா இந்த அவர் சுனில்குமார் ஐபிஎஸ் சார் ரிட்டையர்டு, அவரை கூட நாமினேட் பண்ணாங்கல்ல சேர்மனாக, அப்படி கூட யாராச்சும் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் வந்தாருன்னா அவர் கூட தெம்பா கையெழுத்து போடலாம். அவருக்கு என்ன பெருசாக பாதிச்சிட போகுது? ஒன்றும் பென்ஷன் பாதிக்காது, ப்ரமோஷன் பாதிக்காது, ஹானரரி போஸ்ட் மாதிரி வந்து உட்காந்துக்கலாம், சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டுக்கலாம், அடுத்த இது பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அவர் கூட போடுவாரா என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனால் சர்வீஸில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரி நீங்கள் யாரை இதுக்கு கொண்டு வந்துட்டா, இப்போ இருக்கக்கூடிய ஐஜி மெம்பர் செக்ரட்டரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யாரையோ ஒருத்தங்க கொண்டு வந்தாலும் அது அவர்களை கட்டாயம் பாதிக்கும். இதற்கு முன்னாடி கூட ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அவர் திரு செந்தாமரை கண்ணன் ஐபிஎஸ் அப்படித்தான் ஒரு தவறுதலான ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணார். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கேள்விக்கு அவர் அந்த ஐஐடியில் வந்து அவர் மேக்ஸ் ப்ரொஃபஸரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போட்டார். அப்படி ஒரு ஆள் மேக்ஸ் ப்ரொஃபஸரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பிரண்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணாப்புல மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளானார். அப்படி அவர் சொல்கிற நபர் சென்னை ஐஐடியில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக கிடையவே கிடையாது. இவர் அவர்கிட்ட போய் வாங்கினாருன்னு சொல்லி அது நினைவிருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. பழைய சம்பவம். அவர் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளானார். அது மாதிரியான சிக்கல் கட்டாயம் இப்போ யார் கையெழுத்திடக்கூடிய அதிகாரி, இந்த ஐஜி மெம்பர் செக்ரட்டரி மேடத்துக்கு சொல்ல வரல, யார் நீங்கள் ஃபைல் பண்ணாலும் அவர்களுக்கு அந்த சிக்கல் காத்திருக்கு. இந்த இது மாதிரி தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கையில் அது எதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு,
வந்து ஐபிசி பிஎன்எஸ்ஸாக மாறினதில் வந்து ஒரு சின்ன குளறுபடி ஆயிடுச்சு. ஐபிசி பிஎன்எஸ்ஸாக மாறி 7 மாதம் ஆச்சு. ஆனால் அது இப்போ இன்னமும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி எதை நீதிமன்றத்தை இது பண்ணீங்கல்ல, அந்த அதிகாரி தாங்க பொறுப்பு வந்துச்சு. அதில் வந்து வெளியேறினதுக்கு காரணம் அப்படின்னு சரி, அது கூட ஏதோ பெருசுப்படுத்தலை எப்படியோ விட்டாங்க. ஆனால் இது சொன்னதுனால, ஆனால் அது ஒரு ஏற்க முடியாத காரணம் தான். ஐபிசி பிஎன்எஸ்ஸாக மாறிச்சாக்க சரி, சிஸ்டம் வந்து இன்னும் வந்து அது பழைய ஐபிசிலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னு வைங்க. ஆனால் இது மாதிரி இதில் சொல்ல முடியாது. எப்படி இப்போ சொல்ல முடியுமா? இது மாணவர்களுடைய உயிர் பிரச்சனை, அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, அவர்களது எதிர்கால பிரச்சனை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பதிலை சொன்னோம்னா அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாணவர் எடுங்க அந்த மாணவர் எடுங்க அதெல்லாம் சொல்ல வரல. யாருனாலும் வந்து சரியான ஆளை எடுங்க, கரெக்டாக அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுலேருந்து கீனாக அதை ஃபாலோ பண்ணணும்ல. அதனால் இது வந்து நீங்கள் லேசான தவறுதலான ஒரு அறிக்கையை கேட்டுட்டு நீங்கள் சொன்னது தான் ரிசல்ட்டுன்னு கேட்டுட்டு போகக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை. அதனால் அதை மட்டும் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறாப்புல இருக்குது. அதனால் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரி ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, இன்னும் சரி செய்யுங்க எப்படி வரணும். இல்லைன்னா இந்த வெளியேற்றப்பட்ட மாணவர்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் மேற்கொண்டு திரும்ப எல்லாரையும் வந்து ஒரு சரி செய்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிங்க. அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து கடைசி வரைக்கும் விடமாட்டோம்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது என்ன செய்கிறது, அவர்களுக்கான வாழ்வாதாரம் எதிர்காலம் எப்படி அப்படின்றதையும் பார்க்கணும்ல. இல்லைன்னா இந்த செலெக்ஷனே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா. 2023 ஆனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் அறிவித்தது 2025 வந்துடுச்சு, இன்னும் உள்ளே போகல. தமிழக அரசாங்கம் நாங்கள் வந்து 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னுச்சு. இதெல்லாம் வேலைவாய்ப்புக்கான எளிதான கதவுகளை திறந்திருக்கக்கூடியதிலேயே போக முடியலை. இவ்வளவு குளறுபடியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புதிய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குறது அந்த கேள்வியெல்லாம் வருது. ஆனால் அது போக இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, ஆனால் இந்த கிரேட் 2 போலீஸு, ஜெயில் வார்டனு, ஃபயர்மேனு அவர்களுக்கு தான் ட்ரைனிங் போயிட்டாங்க இல்லைங்க. அந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்க வேண்டியதானே. இந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மீளலை. இதிலேயே கிடந்து அதுக்கு 24 மணி நேர சிந்தனை இதுதான் ஸ்தம்பிச்சு போனது மாதிரி அப்படியே நிற்கிது. இந்த அதிர்ச்சியிலே மீளலை. நியாயமாக அதை செய்யணுமா இல்லையா? அதுக்கான பசங்க அந்த வயசு போகுதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இப்போ அதுக்கான கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இல்லை, இப்போ ஒரு ரிசர்வேஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது கேஸ் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கூட முடியல. அதனாலேயே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தள்ளி போதா இல்லை என்னன்றது தெரியல. ஏன்னா 24வது வருஷத்துலேயே வந்து ஆமாம் சார், அதில் கேஸ் போட்டிருக்க போது தானே இத்தனை நாள் நீடிச்சு போயிருக்கு. இல்லை அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. அவங்களுக்கான உரிமைக்காக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக கேஸ் முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் வந்துடும். அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக அவசர சட்டம் இதுவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஏஜ் இருக்கும். அது ஜிடிஆர் இருக்கிறவனுக்கான எனக்கான ஏஜ் இருக்கும், பிசி எம்பிசிக்கான ஏஜ் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கான ஏஜ் இருக்கும். இது எல்லாமே ஒரு செலெக்ஷனே இல்லாமல் போகும்போது அது தள்ளி போகுது. அதில் ஏஜ் பாரில் நான் அடியாயிருவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பசங்க தரப்புலையும் அது நியாயமான கேள்வி தானே. அவர்களுக்கு என்ன பதில்? கம்முன்னு மௌனமாக உட்காந்துட வேண்டியதுதான். எப்படியோ எவனோ மல்லு கட்டி உருளட்டும்பா அப்படின்னு சொல்லி அதுதான் தெரியுது. அதெல்லாம் வந்து இவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடுறாரு, ஏன்னா அவருடைய அறிக்கையில். அதனால் இது பாருங்கள், இந்த பசங்கள் சொல்லிக்கிறேன்ப்பா, இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு, இல்லைன்னா இருதலை கொல்லி எறும்பு போல, இல்லைன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த நிலைமையில் இருக்குது. அது வந்து நம்ம வேற சொல்கிறோம் கரெக்டான அந்த 15 காலத்தில் கொடுங்க, இல்லைன்னா வந்து அந்த கையெழுத்திடக்கூடிய அதிகாரிக்கு சிக்கல் வரும். அப்புறம் எந்த அதிகாரி கையெழுத்து போடுவாங்க? ஒன்றும் சிக்கல் வராதுங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல முடியுமா? கட்டாயம் சிக்கல் வரும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் சிக்கல் வரும், கண்டனத்துக்கு உள்ளாகிறாப்புல இருக்கும். அப்படின்ற அந்த யதார்த்தமான நிலை புரிந்ததுனால தான் இது இருந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், நேரடியாக அரசு தலையிடட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கூட பாதிக்கக்கூடாது, அது மட்டும்தான் நோக்கம். ஆனால் நல்ல சரியான தகுதியானவர்கள் தானேப்பா. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எத்தனை லட்சம் பேர் போட்டேன், இதில் என்ன ஒரு 600-700 பேர் வந்து நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி வந்தால் தகுதியான ஆள்ட்டேன். இதில் என்ன கூட 10-50 வேக்கன்சி உங்களால் வாங்கவே முடியாதா? அதுதான் ஆல்வேஸ் எப்பயுமே வேக்கன்ட் இருக்குல்ல. இதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க. அதனால் இந்த அடிப்படையில் சொல்கிறேன்,
வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து வேறு புதிய தகவல் வந்துச்சுன்னா பார்ப்போம். நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஒரு நல்ல பதிவுகள் பார்ப்போம்.